அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தாருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. 1 கப் மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக பிணைஞ்சு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 1 எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி க்யூபாக. அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், கிரேவி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஆனியன் வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு. இப்போ எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பரத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்க்கு கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக பரத்தி எடுத்துக்கலாம். பட்டரும் ஆயிலும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதில் பட்ரு தடவி மேலே இன்னொரு இது வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பட்ரு தடவி இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக லேயராக வந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாவு தூவி இதை வந்துட்டு கையை வச்சு லேசாக இப்படி அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பரத்த ஆரம்பிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இஃப்தாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.